பண்ணது தப்புன்னு நான் சொல்லல சார். அதே நேரம் நிஜமாவே கொலை பண்ணிருக்கான்ல, அவனை தப்பிக்க விடுறதுலாம் எப்படி சார் நியாயமாகும்? சரி, அப்படின்னா அந்த மாலதியை கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு யார் அந்த எதிரி? நீயே சொல்லு. அதெல்லாம் என்ன கேட்டா எனக்கு எப்படி சார் தெரியும்? அந்த மாலதியை பத்தி எனக்கு முழுசா தெரியாது சார். அவங்க எந்த ஊரு, அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன வேலை பார்த்தாங்க, மிடில் கிளாஸா லோயர் மிடில் கிளாஸான்லாம் எனக்கு தெரியாதுங்க சார். உங்களுக்கு தெரியாதுதான், பட் விசாரிச்சிருவோம். எனக்கு தெரிஞ்சதுல அவங்க பேர் மட்டும்தான் சார். வெறும் பேரை வச்சு யாராவது கொலை பண்ணுவாங்களா சார்? சார், நான் அந்த இடத்துக்கு போகும்போதே மாலதி ஒரு மாதிரி கண்ணுல சுருகிதான் சார் இருந்தா. அவ மூச்சை திணறி தான் விட்டுட்டு இருந்தா. ஒருவேளை அவ ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்ததுனால அப்படி இருக்குமோன்னு நான் அந்த நிமிஷம் நினைச்சேன். பட் இப்பதான் சார் எனக்கு புரியுது, நாங்க போறப்பவே அவங்களை குத்திட்டாங்கன்னு. அவ உங்ககிட்ட சொன்னாலா? இல்ல சார், அவ அப்படி இருக்கிறது எனக்கு தெரியாது சார். அவ அந்த கதவை முழுசா கூட திறக்காம பேசிட்டு அப்படியே கதவை மூடிட்டா சார். அது மட்டும் இல்லாம அவ முதுகுல குத்தி இருந்த கத்தி கூட எனக்கு தெரியவும் இல்லை, தெரிய வாய்ப்பும் இல்லை சார். சரி, அவ்வளவு தூரம் உன்னை அழுது வர சொன்ன பொண்ணு தன்னை கத்தியால குத்திட்டாங்க, தான் சாக போறோன்னு ஏன் உங்ககிட்ட சொல்லல? அதான் சார் எனக்கு புரியல. அந்த நேரத்துல ஏன் அந்த இடத்துக்கு போனா, அந்த இடத்துக்கு போனா அவளை கொலை பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சே போனாலா? அப்படி தெரிஞ்சும் ஏன் அங்க போனா? அப்புறமும் எனக்கு ஏன் போன் பண்ணி அங்க வர சொன்னா? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அதே பொண்ணு தானே உன் மேல லவ் பண்ணி ஏமாத்திட்டான்னு புகார் கொடுத்து கமிஷனர் மூலமா உன்னை உள்ள வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? தெரியலையே சார். எனக்கு அவ புகார் கொடுக்க போறான்றதே நீங்க சொல்லிதான் சார் தெரியும். அப்புறம் தான் சார் எங்க அப்பாவே சொன்னாரு. சத்தியமா எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல சார். சந்தர்ப்ப சாட்சியத்தை வச்சு பாக்குறப்ப உன் மேல சாட்சிகள் பலமா இருக்கியா? அவளை நீ லவ் பண்றதா சொல்லி ஏமாத்திருக்க, அத அவ எதிர்த்து போலீஸுக்கு போய் உன்னை உள்ள வைக்க சொல்லி ட்ரை பண்ணிருக்கா. அந்த ஆத்திரத்துல நீ அவளை குத்தி கொலை பண்ணிட்ட. சிம்பிள். கேஸ் கரெக்டா உட்காருது பாரு. அதே நேரம் நீ சொல்றது உண்மையானே வச்சுக்குவோம், அந்த கொலைய நீ செய்யலனே வச்சுக்குவோம். ஆனா இங்க எதுவுமே ஒட்ட மாட்டேங்குதே. நாங்க கேட்க வேண்டிய கேள்விய இப்பதானே நீயே கேட்ட. சார், நானும் நேத்துல இருந்து திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தாலும் எந்த பதிலும் எனக்கு கிடைக்கல சார். சார், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லியா? சார், என் மொபைல் யாருக்கிட்ட சார் இருக்கு? அதுல மாலதியோட நம்பர் இருக்கு சார். அதை வச்சு தயவு செஞ்சு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சார். அவளோட ஹிஸ்டரி என்னங்கறத விசாரிங்க. அவ எதுக்காக இந்த ஊருக்கு வந்தா? தானா தான் வந்தாளா, இல்ல அவளை யாராச்சும் இங்க அனுப்பி வச்சாங்களா? அவ எதுக்காக என்ன டார்கெட் பண்ணா? நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த கோணத்துல விசாரிங்க சார். என்ன நம்புங்கன்னு நான் இதை சொல்லல சார். ஆனா அந்த மாலதி யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும் சார். அதுக்காக தான் நான் கேட்கிறேன். ப்ளீஸ் சார். ஆல்ரைட், நான் அந்த ஆங்கிள் விசாரிக்கிறேன், செக் பண்றேன். பட் நீ ஒழுங்கா சாப்பிடணும். என்ன சொல்லுத? விசாரணை சரியான திசையில போகும்னா நான் சாப்பிடுறேன். கூப்பிடாது. சர்வால், வாங்கின இட்லி ரெடியா இருக்கு சர்வால். கொடு. வாங்க. அந்த நேரத்துல தான் ஏதோ நடந்திருக்கு. அத முதல்ல நம்ம விசாரிக்கணும்.
அது மட்டும் இல்ல, இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வைஜெயந்தி மேடத்துக்கு 4-5 தடவைக்கு மேல மாலதி பேசியிருக்கா. அந்த நம்பரை மட்டும் நான் ரவுண்ட் பண்ணிருக்கேன். இப்ப என்னல சொல்ல வர? அந்த அம்மாவுக்கு இதுல ஏதாச்சும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கியா? சம்மோ, இதை வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. யோசிச்சு பாரு, கல்யாண மண்டபத்தில் வச்சு நாம தானே மேடம் கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் வெங்கடேஷ் மாலதி விஷயத்தை பத்தி சொன்னோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? ஆமா, ஏற்கனவே எனக்கு தெரியும், நானும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி. அப்படி அவங்க விசாரிக்கிறதுக்காக கூட வைஜெயந்தி மாலதிக்கு கால் பண்ணி பேசியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவங்க பெரிய அதிகாரி, அவங்களெல்லாம் நம்ம விசாரிக்க முடியாது. இந்த கேஸ்ல டெவலப்மெண்ட்னு பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான், மாலதிக்கும் வெங்கடேஷ்க்கும் எப்படி கனெக்ஷன் ஆச்சு. இந்த இடம் தான் யோசிக்கக்கூடிய இடம். இதை இன்னும் நம்ம ஆழமா விசாரிச்சு பார்த்தா தெரியும். உங்ககிட்ட இதை சொல்லிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். மொத்தத்துல அறிவு சொல்றதை வச்சு பார்த்தா அந்த மாலதி ஒரு மர்மமான பொண்ணாவே இருக்கா. இல்லை, அவளை பத்தின டீட்டெயில் ஸ்கூல்ல இருக்கும்ல, அது ஜாயின் பண்ணும்போது கொடுத்துருப்பாளா? எல்லாமே வச்சு பார்த்தாச்சுல, எல்லாமே டூப்ளிகேட். போலியா? அப்படின்னா இது எல்லாமே ஒரு நாடகமா?